Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பீட்ரூட் எக் தோசைங்க. கண்டிப்பா இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு அரை பீட்ரூட் தோல் சீவிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு இப்போ எடுத்துக்கிட்டேங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். நம்ம பீட்ரூட் வேக வைக்கும் போது தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை கீழே ஊற்றாமல் அதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய தோசை மாவோ இல்லை இட்லி மாவோ இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த பீட்ரூட் கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பீட்ரூட் தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா இந்த பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா இது பண்ணிவிட்டு சுற்றி ஊற்றிட்டு இப்போ நம்ம பீட்ரூட் தோசையை ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ நடுவில் கொஞ்சமாக வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கு மேலே இட்லி பொடி. இப்போ ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. தோசை கரண்டி வச்சு நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் வெங்காய சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ சுற்றி நம்ம எண்ணெயை விட்டுடலாம். மேலே கொஞ்சம் இட்லி பொடி தூவி விட்டுடலாம். இப்போ இதை திருப்பி போட்டு அந்த பக்கம் வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய பீட்ரூட் தோசை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.